அவர் சொல்ற கான்ஃபிடென்ட்டா 2000 ரூபாய் பெட். கான்ஃபிடென்ட்டா அப்படிதான் மேடம். கான்ஃபிடென்ட்டா 100% இருக்கும். தோத்துட்டா 2000 ரூபாய் கொடுக்கணும். பரவாயில்ல. பேமெண்ட் ரிசிப்ட் வாங்கி ஓகே. எல்லா நம்பரும் வந்துச்சு. இப்ப என்ன பண்ண போறோம் அப்படின்னா பாப்பா நீ வாமா, நீ தான் என்ன போற ஓகேவா? இங்க வச்சு நீ என்ன நான் உங்ககிட்ட பேசிட்டே இருப்பாதுக்குள்ள ஃபைனலா ரிசல்ட் எனக்கு சொல்லு. யார் யாரெல்லாம் 10 to 20 சொன்னது கை தூக்கலாம். 10 to 20 சொன்னவங்க, 15 சொன்னவங்க கை தூக்கலாம். ஓகே கை தூக்கலாம். சும்மா தெரிஞ்சுக்கலாம் கேட்டா அது வினிங் நம்பர் கிடையாது. யார் யார் சொன்னீங்க? நிறைய பேர் வந்து ஜெயிச்ச மாதிரி சந்தோஷம். 20 யாராவது சொன்னீங்களா? மேடம் அதுவும் தெரிஞ்சுக்கிட்டு தான் மேடம். ஜெயிச்ச நம்பர் இல்ல, குத்தவாய்ப்பா தெரிஞ்சு வச்சு யார் யார் என்ன நம்பர் சொன்னீங்க. மேடம் வந்து ஜெயிச்ச புன்னகையோட இருக்கிறாங்க. 30 சொன்னவங்க யாராவது? 30 நீங்க தானே மேடம்? ஓகே பாச கை கேட்பட்டா எங்கேயோ போற நம்பர் பாப்பா. ஃபைனல் ஆன்சர் 15. இது தெரியும் அதிகமாக பேசுறேன். 15 தானா 16? ஓகே இல்ல இல்ல வரவங்க அது பெட்டே வர கட்டிடுமாங்க நம்ம. ஓகே ஓகே ரைட். சும்மா விளையாட்டுக்கு இல்லையா அது? ஏமா எத்தனை 16 ஒன்னு சாப்பிட்டு எழுந்து நீ 2000 பெட்டி கட்டிடுறேன் நானு. ஓகே 15 சொன்னதா யார் யாரு? நீங்க எல்லாம் மேடைக்கு வந்து சின்ன பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு கிஃப்ட் வாங்கிட்டு போயிடுங்க ஓகேவா? என்ன 15 கைத்துக்கலாம். உங்களுக்கு நல்ல ஒரு கைத்தறி கொடுத்துட்டு நம்ம அடுத்த செக்மெண்ட் போறோம். நம்ம இப்ப 14 தான் இருக்கு. எப்படியாவது வரும் பாருங்க. 15 தான் இல்லையா? ஓகே ரைட். அப்புறமா ஓகே அப்ப என்ன ஸ்கூல் மணி? வேற மாதிரி இந்த ரோமா ஸ்கூல் பசங்க சேர்ந்து போறாங்க ஓகேவா? சைடுல தான் 15 டான்ஸ் எப்படி எடுத்துறோம்? ஓகே சாங்க கேம் விளையாடுறதுக்கு இப்போ என்ன சின்ன ஒரு ஆக்டிவிட்டி நம்ம பண்ண போறோம். என்ன அப்படினா நமக்கு ரொம்ப நேரம் ஒருத்தர் இங்கிட்டு அங்கிட்டு போயிட்டு வந்தாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பபிள் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்றாங்க. பபிள் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேஜ் என்னவோ ரெடி பண்ணி வச்சிருக்காரு. சோ இந்த டீம் யாருன்னு பாத்தீங்கன்னா த்ரில்லிரா என்டர்டெயின்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை மட்டும் இல்லாம தமிழ்நாடு மட்டும் இல்லாம உலகளாவே நிறைய இடத்துல போயிட்டு ஷோஸ் பண்ணக்கூடிய ஒரு டீம். விதவிதமான ஒரு வெரைட்டி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டீம். விஜய் டிவியில் ஆரம்பிச்சு நிறைய டிவி ஷோஸா இருக்கட்டும், பெரிய பெரிய ஸ்டேஜ் ஷோஸா இருக்கட்டும், அப்படி பண்ணக்கூடிய ஒரு டீம். அதுல இருந்து வந்திருக்கக்கூடியதான் நமக்காக எக்ஸ்க்ளூசிவா பபிள் ஆர்ட் பண்ண போறாரு. நெக்ஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்க்கு வந்து ஸ்டேஜ்ல அந்த பபிள் வச்சு அவர் ஃபயர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாரு. நடுவுல ஸ்மோக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. நடுவுல ஆடியன்ஸ் ஸ்டேஜ் கூப்பிடுவாரு. கூப்பிடும்போது நீங்க நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணலாம். உங்களுக்கு யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ நீங்க மேடைக்கு வரலாம். சோ நான் வித்அவுட் எனி டிலே ஒரு கைத்தட்டலுடன் நான் ஸ்டேஜ் வந்து ராம் கிட்ட ஒப்படைக்க போறேன். அடுத்த ஒரு 20 நிமிஷம் உங்க எல்லாருமே வந்து அப்படியே அந்த மெஸ்மரைஸ் பண்றதுக்காக வர ஒரு கைத்தட்டல் கொடுத்து வரவேற்றலாமா? Once again 3 2 1 நல்ல ஒரு கைத்தட்டலுடன் let's hand over the stage to Babul artist Ram from Thrillira Entertainment. கைத்தட்டல் கொடுத்து ஆரம்பிக்க மாட்டார். சும்மா போயிட்டு வருவாரு. அவர் ரெடி ஆயிட்டார். இப்போ கைத்தட்டு கொடுத்தா மட்டுமே ரெக்கார்டிங் ஆயிட்டு இருக்கு. அந்த சவுண்டோட தான் அவர் வந்து ஆரம்பிப்பாரு. Once again ஒரு நல்ல ஒரு கைத்தட்டலுடன் let's hand over the stage to Thrillira Entertainment Ram. அது வந்து என்னவோ பண்ணிட்டு இருக்காரு. போகிக்கு வந்து ஊத்துற மாதிரி. அது என்ன தெரியுதா உங்களுக்கு? அது என்ன பண்றாரு? என்ன லிக்விட் என்ன ஸ்மெல் வருது? இது சோப்பு ஸ்மெல் வருது. இந்த பபிள்ஸ் தூவி தெரியுமா நீங்க? ஏக்கா இந்த ஊர்ல இருக்காருல பபிள்ஸ் தூவி தெரியுமா? எப்படி நம்ம ஊர்ல இவ்வளவு பெருசு வரும். அவர் எப்படி பண்ணாரா இவ்வளவு பெருசா உள்ள போறாரு. அதான் அந்த கேம். எவ்வளவு பேர் ரெடியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல, நீங்க இங்க வந்து நிப்பீங்க. உங்களை அப்படியே உங்களை சுத்தி பபிள்ஸ் பண்ண போறாரு. ஓகேவா? எவ்வளவு பேர் ரெடியா இருக்கீங்க? அதுல வந்து உள்ள பபிளுக்கு நடுவுல நிக்க. சூப்பர் பரவாயில்ல. இத்தனை பேர் இருக்கீங்க. தெரியல அவர் யாரும் பிக் பண்ணா தெரியல. ரெடியா நான் மியூசிக் ப்ளே பண்ணுங்க. ஓகே ரெடி. ஒன்ஸ் நல்ல ஒரு கைத்தட்டல்.